Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். அம்மா தான் எங்க 2 பேத்தையும் வளர்த்தாங்க. நான் தான் பெரிய பொண்ணு. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு படிச்சு ஒரு வீட்டுல எல்லாத்தையும் பாக்குற ஒரு பெரிய பொண்ணு நான் தான். ஆனா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். டிவில வந்ததுக்கு அப்புறம் உங்க சுத்தி இருக்கிறவங்க அம்மா அப்பா எல்லாம் விட்டுருங்க, சுத்தி இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன என்ன விஷயம்லாம் சொன்னாங்க? அவங்க முதல்ல எல்லாம் சந்தோஷம் எல்லாம் படலைங்க. இது என்ன, ஏன்டா இந்த மாதிரிலாம் அனுப்புற, எதுக்கு இதெல்லாம் தேவையா, இப்ப போயிட்டு எதுக்கு இதெல்லாம், நான் குண்டா இருக்கேன், குழந்தை பெற்றிருக்கேன், ஏன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப எதுக்கு இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணுது, இது பண்ணுது, என்னன்னோ சொல்றாங்க. ஆனா இப்போ அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து சொன்னாரு இந்த விஷயம் பண்ண போற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் முதல்ல இந்த விஷயம் நடக்கும்னு யோசிச்சு பாத்தீங்க? அவர் முதல்ல எங்க தங்கச்சின்னு சொல்லுவாருன்னு நினைக்கல. உண்மையா அதுதான், நல்லா பண்ணுவீங்க அப்படிதான் சொல்லுவாருன்னு அவரு நினைச்சேன். அவர் திடீர்னு தங்கச்சின்னு சொன்னது எனக்கே ரொம்ப. சரத்குமார் சார் வீட்டுக்கு போனீங்க, போனதுக்கு அப்புறம் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அன்பா, ரொம்ப மரியாதையோட க்ளோஸா பேசினா. அவரு கூட நான் பாத்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். அவரு எனக்கு வைப்பாரு. அதெல்லாம் அப்படி அவங்க வைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்படி கூட இருப்பாங்களா இவங்கெல்லாம். என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பண்ண போறீங்க? காது குத்த போறோம். யாருக்கு காது குத்த போறீங்க? எனக்கு தானா காது குத்த போறீங்க? வணக்கம்க்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் சந்தோஷமா நாங்க எல்லாம் பார்க்கும் போதும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கும் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடக்கிற நிகழ்வு வந்து அப்படியே உண்மையா உணர்ந்து சந்தோஷப்படுறேன். சாதாரணமா கிடைச்சிடல, அதுக்கு முன்னாடி நிறைய நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் கிடைக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ அம்மா அப்பா உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க? ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. என்னன்னா எங்க வீட்டுல வந்து அப்பா அம்மா, நான் தான் பெரிய பொண்ணு, எனக்கு அப்புறம் ஒரு தம்பி இருக்கான். நான் 10th முடிச்சுட்டேன், தம்பி இப்போ படிச்சுட்டு இருக்கான். அம்மா தான், அப்பா இறந்துட்டாரு. அம்மா தான் எங்க 2 பேத்தையும் வளர்த்தாங்க. நான் தான் பெரிய பொண்ணு. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு படிச்சு ஒரு வீட்டுல எல்லாத்தையும் பாக்குற ஒரு பெரிய பொண்ணு நான் தான். ஆனா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் குடும்பத்துக்கு அம்மா தம்பி அப்படின்றதுக்கு பெருசா என்னால எதுவும் செய்ய முடியல. ஆனா என் குடும்பத்தை நான் பாத்துட்டு இருக்கேன். இப்போ அந்த மாதிரி என் அம்மா பேரை சொல்ற மாதிரி, எங்க தாத்தா பாட்டி சொல்ற மாதிரி, எங்க மாமா, எனக்கு எல்லா இதுலயும் கூட இருந்தவங்க அவங்கதான். எல்லாத்துலயுமே நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா எல்லாத்துலயுமே என் கூட இருந்தவங்க அம்மா தம்பி, என் தாத்தா பாட்டி, எங்க மாமாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு கூட்டு வந்து இந்த இடத்துல நிறுத்துறது. நான் வந்து இப்படி எல்லாம் வருவேன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம பேத்தி இங்க இருக்கா, நம்ம மவ இப்படி இருக்கா அப்படின்றதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்கள வந்து இங்க நிறுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நானே எதிர்பார்க்கல. அவங்க எல்லாம் அந்த மாதிரி வர வச்சு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் குடும்ப சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கும். டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி நம்ம டிவில வரப்போறோம்ன்ற போதும் சுத்தி இருக்கிறவங்களும் சரி, கிராமங்கள்ல இருக்கிறவங்க சரி, உங்களை சுத்தி இருக்க மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீங்க முதல்ல டிவில வந்ததுக்கு அப்புறம் உங்க சுத்தி இருக்கிறவங்க அம்மா அப்பா எல்லாம் விட்டுருங்க, சுத்தி இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன என்ன விஷயம்லாம் சொன்னாங்க? அவங்க முதல்ல எல்லாம் சந்தோஷம் எல்லாம் படலைங்க. இது என்ன, ஏன்டா இந்த மாதிரிலாம் அனுப்புற, எதுக்கு இதெல்லாம் தேவையா, இப்ப போயிட்டு எதுக்கு இதெல்லாம், பிள்ளைங்க இருக்கு, பிள்ளைங்களை அனுப்பாம இப்ப ஏன் பண்ற, இதெல்லாம் சரியா இருக்கும் உனக்கு அங்க போயிட்டு. முதல்ல அப்படிதான் சொன்னாங்க. அப்படி சொல்றவங்கள்ட்ட என்ன சொல்றது எங்களுக்கு தெரியல. நான் அப்ப அவருதான் என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க, இப்படி எல்லாம் பேசுறாங்க, நீ என்னங்க சொன்ன அப்படின்னு நான் கேட்கும்போது, நான் என்ன சொல்றது, நம்ம வாழ்ந்து காட்டுறதுல அவங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்காக நீ இருக்க, உனக்காக நான் இருக்கேன், நம்ம 2 பேரும் நம்ம பிள்ளைங்களுக்காக இருக்கிறோம். இதுக்கு மேல யாரு சுத்தி இருக்கவங்க யார் எது சொன்னாலும் அதுல நம்ம வாழ்ந்து காட்டுறதுல தான் உங்களுக்கு இருக்கு, நம்ம பதில் சொல்றதுல எதுவுமே இல்லைன்னு அவர் சொன்னாரு. அதுதான் நானும் சொல்றேன். ஓகே. என்னதான் இந்த நெகட்டிவ் சுத்தி போனாலும் மக்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடைச்சிருக்குன்றது பெரிய விஷயம். அது எப்படி சொல்றேன், நான் சொல்றவங்க சொல்றாங்க. ஆனா நிறைய பெண்கள், இல்லத்தரசிகள், மேரேஜ் ஆனவங்க, அவங்களதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நான் குண்டா இருக்கேன், குழந்தை பெற்றிருக்கேன், ஏன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப எதுக்கு இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணுது, இது பண்ணுது, என்னன்னோ சொல்றாங்க. ஆனா இப்போ அந்த இடத்துல இருந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் நம்ம அவங்க முன்னாடி ஒரு கேமரா நம்மள பண்ணுதுன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மள்ட்ட இருந்து வெளிப்படுத்துறோமோ அதான் ஓரளவுக்காவது அப்ப நம்ம போகும். அப்படிதான் எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம பேசும்போது பெருசா அதை பண்ணும்போது பாக்குறவங்களுக்கு அது அப்படி இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல இருக்கும், அந்த டான்ஸுக்கு நம்ம உண்மையா அதை பண்ணிதான். அந்த இடத்துல என்ன வருதோ, என்ன ஒரு ஆக்டிங்கா இருந்தாலும் சரி, என்ன ஒரு வேகம், எந்த ஒரு ஸ்டெப்பா இருந்தாலும் அதை நம்ம பண்ணணும். அப்பதான் அந்த டான்ஸை வந்து நான் உண்மையா மதிக்கிறதுக்கு வந்து அது உண்மையா இருக்கும் நான் நினைக்கிறேன் பர்சனலா. அதுக்கு கொடுக்குற மரியாதை அதுதான். அப்படின்னும் போது நிறைய பேர் என்கிட்ட சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றாங்களே நான் இப்பதான் பாக்குறேன். அவங்க எனக்கு ஆதரவா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஆறுதலா இருக்கு. கண்டிப்பா. சூரி சார் அந்த ஸ்டேஜ்ல வந்து சொன்னாரு இந்த விஷயம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் முதல்ல இந்த விஷயம் நடக்கும்னு யோசிச்சு
பாத்தீங்களா, அவர் இது பண்றேன்னு சொல்லிட்டாரு, இது எப்போ நடக்க போகுதுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு அது பெரிய ஏக்கமா இருந்திருக்கும். அவரு வந்து அது யதார்த்தமா நடந்ததுதான். அவர் முதல்ல என்ன தங்கச்சின்னு சொல்லுவாருன்னே நினைக்கல. உண்மையா அதுதான். அம்மா நீங்க நல்லா பண்ணுவீங்க அப்படிதான் சொல்லுவாருன்னு அவரு நினைச்சேன். அவர் திடீர்னு தங்கச்சின்னு சொன்னது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு. திடீர்னு இப்படி சொல்லிட்டாரே, அண்ணன் சொல்லிட்டாரே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரே ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. எதிர்பார்க்கல அத. அப்படி சொன்னதே திடீர்னு 3 பிள்ளைங்களுக்கும் நான் காது குத்துறேம்மா அப்படின்னு சொன்னாரு. அதுல அந்த இடத்துல என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அப்ப குத்தும்போது சரி சொன்னாங்க. அவங்க குத்துறேன்னு சொன்னாங்க. சரி அவங்க சொல்லும்போது நம்ம எப்போ சொல்றோமோ அவங்க பண்ணுவாங்க. அவங்க பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு பிரம்மாண்டமா நடக்கும்னு நினைச்சு பார்க்கல. ஓகே. அது அண்ணன் நடத்துனதுல ரொம்ப சொல்லி எத்தனை நாள்ல இது நடக்குது? சொல்லி ஒரு வாரத்திலே ஒரு நடந்துச்சு. போன வாரத்திலே வாரம் எபிசோட்ல சொன்னாரு. இந்த இந்த வாரத்துல வாரம் நடந்துச்சு. இப்ப பொதுவா எல்லாருக்கும் ஒரு ஒரு ஏக்கம், ஆசை எல்லாமே இருக்கும். உங்களுக்கு டான்ஸ்ன்ற ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அந்த கனவு நடந்துருச்சுன்னு இருக்கும்போதும் ஒரு சந்தோஷம் ஒண்ணு இருக்கும்ல. அது என்ன சந்தோஷமா இருக்குது? அது என்ன சந்தோஷம்னா, வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கும். நம்ம சாகறதுக்குள்ள இத பண்ணிரணும். எல்லாருக்கும் மனசுல சொல்ல முடியாத ஆசை இருக்கும். சில பேர் சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. அது நான் சொல்ல முடியாத ஆசையா இருந்துச்சு. ஆனா நான் சொல்லணுன்ற ஒரு சூழ்நிலை எனக்குள்ள அத மனச தேத்திட்டு நான் சொல்லும்போது, எல்லாமே நடக்கும். ஒரு இதுல நடந்துரும்னு சில விஷயங்கள நினைப்போம். சில விஷயங்கள் இத தாண்டுனா நடக்கவே நடக்காது. இதுக்கு மேல அதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சில விஷயங்கள் நடக்கும். அந்த மாரி ஒரு இதா எனக்கு டான்ஸ் இருந்துச்சு. ஓகே. ஆனா அந்த மாரி நம்ம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்தது இந்த அளவுக்கு வந்து டான்ஸ் எனக்கு விட்டுருக்கனால ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லாரையும் பாத்துட்டீங்க. பாபா பாஸ்கர் மாஸ்டர் எல்லாரையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புது அனுபவம் ஒண்ணு இருந்திருக்கும்ல. எப்படி இருந்துச்சு அந்த கட கட கடன்னு கை கால் நடுந்தது. பேச்சே நான் வந்து நல்லா பேசணும், அவங்க கிட்ட பாசமா பேசணும், அவங்க சொல்றதுக்கு பயப்படாம வந்து பதில் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அங்க எனக்கு வரல. மைக் வேற கொடுத்தா மைக்ல பேசுறதே எனக்கு கேட்க மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப புதுசா இருந்துச்சு. இப்பதான் ஓரளவுக்கு அதெல்லாம் பழகி அதை பாக்குறது புது அனுபவம். அங்கே இருக்கணும், அதெல்லாம் விட்டுறக்கூடாது, நம்ம எப்படி இருந்தாலும் இங்கே இருந்து இவங்களுக்குள்ள இன்னும் நல்லா பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஓகே. சரத்குமார் சார் வீட்டுக்கு போனீங்க. போனதுக்கு அப்புறம் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? என்ன விஷயம்? இதெல்லாம் எப்படிங்க, நான் எங்கேயோ ஒரு மூலையில கிராமத்துல டிவில பாத்து ரசிச்சவங்க. இந்த அளவுக்கு எல்லாம் எதிர்பார்க்காத ஒண்ணு அதெல்லாம். சும்மா கற்பனையில கூட அதெல்லாம் நினைச்சு பாக்கல. ஏன்னா அந்த இடத்துல நம்ம இல்ல, அவ்வளவு உயரத்துக்கு நம்மளால போக முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு போயிட்டு சார் வர வச்சு அங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அன்பா ரொம்ப மரியாதையோட க்ளோஸா பேசினா. அவரு கூட நான் பாத்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். அவரு எனக்கு வைப்பாரு. அதெல்லாம் அப்படி அவங்க வைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்படி கூட இருப்பாங்களா இவங்கெல்லாம். எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நினைக்க இப்ப பொதுவா இப்ப வெளியில இருக்கவங்க எல்லாம் கேட்டு பாருங்களேன், அவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, நம்மள எப்படி பாப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் எனக்கும் இருந்துச்சு. ஓகே. இங்க டான்ஸ் வந்த பிறகு, டிஜேடி வந்த பிறகுதான் ஜீ தமிழ் அந்த மாதிரிலாம் இல்ல, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க செட்ல இருக்கு எல்லாருமே ஒண்ணுதானே, எல்லாருமே அதே மாதிரி பேசி பழகி இப்ப எனக்கு ஒரு புது குடும்பமா இப்ப எல்லாரோடையும் சந்தோஷமா சகஜமா. ஓகே. சூப்பர். அம்மா டிவில வரத பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் எப்போ பாத்தீங்க? My name is Darshit Raj. Okay. I'm studying 10th standard B1. அம்மா டிவில பாக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே. அம்மா வீட்ல டான்ஸ்லாம் ஆடி பாத்திருக்கீங்களா? இல்ல டிவில தான் முதல்ல டான்ஸ் ஆடி பாத்தீங்களா? அம்மா வீட்ல டான்ஸ் ஆடி நிறைய தாட்டி பார்த்திருக்கேன். ஓகே. நீ பேச மித்துக்குட்டி. உங்க பேர் என்ன? அசோக் மித்ரன். என்ன படிக்கிறீங்க? ஒன்னாவது. ஒன்னாவது படிக்கிறீங்களா? அம்மா டான்ஸ் ஆடி டிவில பாத்திருக்கீங்களா? பாத்து எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா வீட்ல இதுக்கு முன்னாடி தனியா உங்க கூட எல்லாம் டான்ஸ் ஆடிட்டாங்களா? என்ன சொல்லுவீங்க அம்மாட்ட? அம்மா கிட்ட சோமத்தையும் சொல்லுவேன். ஒண்ணு சொல்லுவீங்களா? சரி, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பண்ண போறீங்க? காது குத்த போறோம். யாரு காது குத்த போறீங்க? எனக்கு உனக்கு தானே காது குத்த போறீங்க. எது காது குத்துறாங்கன்னு தெரியுமா? சரி, சொல்லு சாமி. யாரு காது குத்துறாங்க, யாரு வராங்கன்னு தெரியுமா உனக்கு? யாரு வராங்க? யாரு சொல்லு? சூரியப்பா. சூரிய அப்பாவா? ஏன் அப்பா? மாமாடா. சூரிய மாமா காது குத்துறாங்களா? சூரிய மாமாட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க சூரிய மாமா? நல்லா இருன்னு சொன்னாங்க. நல்லா இப்ப பொதுவா எல்லாருக்கும் ஒரு ஒரு கனவுகள் இருக்கும் போதும் சூரி சார் அதுக்கப்புறம் வந்து உங்கள்ட்ட இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பேசினாங்களே, இது எப்போ பண்ண போறோம், இந்த ஃபங்க்ஷன் எப்போ பண்ண போறோம், எப்போ இதெல்லாம் வந்து சொன்னாரு உங்ககிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம்? உடனே தான் சொன்னாரு. ஓகே. உடனே பண்ணலாம்டா, அதுக்கேத்த மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொன்னாரு. ஓகேண்ணா, உங்களுக்கு எப்ப சரின்னு சொல்றீங்களா அப்ப பண்ணிக்கலாம்னா அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அண்ணன் பண்ணிட்டாரு. அவருக்கு டைம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அவர் வந்து சொல்றதே என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம். எனக்கு அது பெருசுதான். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெருசு. என் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப பெருசு. அவர் சொல்லும் போது அதை ஏத்துக்கிட்டா. அதே மாதிரி உடனே அண்ணன் பண்ணிட்டாரு. அவர் நினைச்சா பொறுமையா கூட பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா இல்ல, நம்ம சொன்ன உடனே கையோட அதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவர் உடனே பண்றதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு பெண்
பெண்மணியா இருந்து ஒரு கிராமத்துல இருந்து போராடி நீங்க டெலிவிஷன் மாதிரி ஒரு பெரிய மீடியாவுக்கு வரும்போதும் நிறைய பேர் இந்த மாதிரி சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு பெரிய விஷயம்னா என்ன சொல்லுங்க? என்ன சொல்றதுன்னா, இப்ப எல்லாருமே ஒரு அப்பா அம்மாவோட ஒரு குழந்தையா முதல்ல ஒரு கனவோட தான் எல்லாருமே வளருவாங்க. எல்லா அப்பா அம்மாவுக்கும் அவங்க நினைக்கிறத பண்ணணும்னு தான் ஆசை இருக்கும். ஆனா சில சூழ்நிலைகள் காரணமா அவங்களால அதை செய்ய முடியாம போகும். ஆனா ஆசைன்றது வந்து நாம அது ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் அது தப்புன்னு சொல்றாங்க. ஆனா அவங்கவுங்களா நினைக்கும் போது அவங்களோட ஆசை கரெக்டா தான் இருக்கும். அந்த மாதிரி அடுத்து மத்தவங்களோட ஆசையும் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு அதை தப்பு இதை பண்ணாதுன்னு சொல்லாம அவ இடத்துல இருந்து அது எவ்வளவு முக்கியம், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அது உணர்ந்து அவங்க ஆசையை நிறைவேற்றினா எல்லாரோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும் அப்படின்றத நான் உணர்றேன். அந்த மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்க ஊர்ல இருந்து வந்து ஒரு பெண்மணியா இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்கீங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கட்டம் போகணும். அதுக்கு என்னோட சார்பா ஆதன் சினிமா சார்பா உங்க குடும்பம் எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இது உங்களுக்கான நாள். ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.